சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். நெகட்டிவ் வாங்க லேட் ஆயிடுச்சு. போட்டோவாது ஒழுங்கா எடுப்பியா? என்ன அப்படி கேட்ட? நான் எவ்வளவு பெரிய போட்டோகிராஃபர் தெரியல. ஆமா. சரி இந்த பேக் கொஞ்சம் வச்சுக்க. என்னது? கிரீன் ரூம்ல வை, அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா, பாதி ப்ரோகிராம் எங்க காணாம போயிட்டீங்க? வீட்ல இருந்து தங்கச்சி ஃபோன் பண்ணா, அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு. நான் போகாம இருக்க முடியுமா? ஓ, இப்போ எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நான் போகும்போது எழுந்து உட்காந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண மயக்கம் தான். நீ போய் உன் வேலையை பாருனாங்க, அதான் இங்கே வந்துட்டேன். சாரி. அம்மாங்கிற பொண்ணை மதிச்சு வீட்டுக்கு போனேன், காதலிங்கிற பொண்ணை மதிச்சு இங்கே வந்தேன். அறிவு கட்டத்தனமா மேல் ஷவனிசம் அது இதுன்னு பேசி மூட ஸ்பாயில் பண்ணிட்டே. பெண் புத்தி பின் புத்திங்கிறது உன் விஷயத்துல சரியா தான் இருக்கு. ஷட் அப். என்னது பெண் புத்தி பின் புத்தியா? இந்த சிந்தனையை தான் நான் மேல் ஷாவனிசம்னு சொல்றேன். ப்ரோகிராம் நல்லா வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலா நீங்க தான் என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ச்சே. நித்யா, நித்யா எங்க சார் போறாங்க? என்ன தம்பி, டாக்டர் பயமுறுத்துறாரா? இல்லம்மா, டாக்டர் என்ன மாதிரி ஒரு மெக்கானிக் தானே. பொய் சொல்லாதனே, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு. சும்மா இருக்க மாட்டேன். என்னடா ஆபரேஷன் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? டாக்டர் ஆக போறியா? இல்லனே, அம்மாக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், மாணிக்க அண்ணா தான் மறைக்கிறாரு. ஏய், உனக்கு போட்டு கொடுக்கறதா வேலையா போச்சுல? பெரிய ஹரிச்சந்திர தங்கச்சி. இவங்க அப்பா திடீர்னு காலமானப்போ என்ன செய்ய போறோமோன்னு நான் தவிச்சு போய் நின்னேன். நான் இருக்க பயமேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்த. அன்னையிலேந்து இந்த குடும்ப வண்டி எப்படி ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் எப்படி படிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இவன் ஒரு MBA கிராஜுவேட். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும்பா, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இந்த நன்றி கடனை நாங்க எப்படிப்பா அடைக்க போறோம்? இல்லப்பா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. இல்லம்மா, நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்க. நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் கிளம்புறேம்மா. டேய் நில்லுடா. பின்ன என்னடா, நான் அனாதாங்கிறத சொல்லாம சொல்லி காட்டுறேன். டேய், நீங்க நானும் வேறன்னு சொல்றாங்கடா. நான் அவங்க அம்மா அம்மான்னு கூப்பிடுறதும் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன மூச்சுக்கு மூச்சு அண்ணன் சொல்றதும் பொய்ன்னு சொல்றாங்கடா. கடன் பட்டோன்னு சொல்லிட்டு நான் கடமை பட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. ஐயோ, மொத்தத்துல என்ன போட வெளியே நாயன்னு சொல்லாம. ஐயோ தம்பி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. எந்த அர்த்தத்துல சொன்னாலும் தப்புதான்ப்பா. உன் மனசை புரிஞ்சுக்காம பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. மாலிக், மாலிக் சீக்கிரமா வா. என்னடா யாழ் வந்துட்டாள? உன் ஆள் இல்ல, அவளோட அப்பார். அடிங். டேய், காலங்காத்தால என் கண்ணை கெடுத்துட்டேடா. இந்த கணங்களை பாக்குறதுக்காக என்ன அவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? அம்மா, பொண்ணுங்க படிச்சு ஒன்றும் ஆக போறதில்லைங்கிறதா என்னுடைய கொள்கை. ஆனா நீங்க இங்க வந்து படிச்சு இந்த பட்டணத்துல இவ்வளவு கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் இருக்கிறத பாக்குறப்போ என் கொள்கை ஒருவேளை தப்பா இருக்குமோன்னு தோணுது. சொல்ல போனா நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அவளை இங்க தங்க வச்சு காலேஜிலையும் சேர்த்து படிக்க வச்சிருக்கேன். குட் மார்னிங் மேடம். வாங்கப்பா, என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஊர்ல திருவிழா வரப்போதில்ல, அதான் உன்னை கூட்டிட்டு போக வசதிப்படுமான்னு வார்டனம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது இல்லப்பா, எனக்கு இங்க ஜாயின்ட் ஸ்டடீஸ் இருக்கு. மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆமாம் சார், இங்கே பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து படிப்பாங்க. இது ஃபைனல் இயர். நீங்கள் இவளை ஊரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இவ மைண்டு டைவர்ட் ஆகிடும். ஆமாம்ப்பா, அப்புறம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நீங்க சொல்றீங்களேங்கிறதுக்காக சரிங்கிற. தேங்க்யூ டாடி. என்னமா அது, அப்பான்னு மரியாதை கூட இல்லாம அடபுடாங்கிற? ஐயோ இல்லப்பா, நன்றி தந்தையேன்றத இங்கிலீஷ்ல சொன்னேன். ஏன் அதை தமிழ்ல சொல்லியிருக்கலாம்ல? கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கும். அப்ப நான் வரமா. என்னமா அது, நெத்தியில பொட்டு கூட இல்லாம ஆள் நெத்தியோட திரியறதுதான் பட்டணத்தோட லட்சணமா? அம்மா பாருங்க, நீங்க பாத்துக்கிற லட்சணத்தை நல்லா பாருங்க. என்ன நித்யா அதெல்லாம்? சாரி மேடம், அவ சொதப்பிட்டா. எவன் சொதப்பிட்டா? நீ சொதப்பிட்ட. ஒன்னால நான் ஐயோ காட், என்ன இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சுட்டியே. கெட் அவுட். ஐயா, பஸ் எப்போ வரும்? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஏண்டா பட்டணத்தை அறிவு கட்ட முண்டம், பஸ் ஸ்டாப்ல எதுக்கு அனுப்பாங்க? பஸ் வந்தா தானே. ஏன் வராத? ஊரெல்லாம் ஒரே ஸ்ட்ரைக்கு, எல்லா ரூட்டையும் மாத்தி விட்டாங்க. இந்த ரூட்ல பஸ் இல்ல, சைக்கிள் கூட வராது. என்ன சிட்டி இது?
இதுக்கே இப்படி நீங்க அழுத்துக்கிறீங்க. தினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனையை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ இப்போ என்னடி பண்றது? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. சும்மா நடந்து போறவன பார்த்து கண்ணடிக்கலாம், பின்னாடியே வந்தான்னா சார் இவன் ஈவ்டீசிங் பண்ணாலும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். சைக்கிள்ல போறவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம், கார்ல போறவன கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு படி மேல போய் முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். அப்பனே ஆத்தாலே தூக்கல தொங்க போடலாம். இப்படி நீங்க இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யலாம் இல்லையா சார்? கரெக்ட். என் பொண்ணு இப்படிதான் ஓடி போச்சு, ஆனா நான் தூக்கல தொங்கல. மானசன் சார், மானசன் முதல்ல இப்படிப்பட்ட ஆளை தான் கொளுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு சின்ன டவுட். என்ன உடம்பு எப்படி ஓ இருக்கு? வெரி சாரி வெரி சாரி. இவ்வளவு நேரம் நான் முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். 1 மினிட். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், போட்டு ஹேண்ட். பிரமாதமா இருக்கு. ஏய் ஓகே ஓகே புரியுது. என்னடா இவ்வளவு நேரமா நம்மள கிண்டல் பண்ணாம இவ்வளவு மட்டும் கிண்டல் பண்ணாம டென்ஷன் ஆறீங்க. உங்களுக்கு என்ன வேணாத்தம் பைக்ல வருவான் அள்ளு சில்லற கிடைக்குமானே ஹாய்னு கையை போட்டு போயிட்டே இருக்க போறீங்க. அதானே உங்களுக்கு என்னம்மா, எவனாவது லிஃப்ட் கொடுப்பான், எங்களை சொல்லு. என்னையா நீ பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறமா, வயசான நமக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க சார். பொண்ணுங்க கை நீட்டினா வண்டி நிக்கும், நாம கை நீட்டினா டாட்டா காமிச்சிட்டு போடுவானுங்க. ஆமா ஆமா, படிச்சவனுங்க நிறைய இருக்கிற ஊர்ல அப்படிதான் இருக்கும். அப்பேற்பட்ட சென்னை மாநகரத்திலையும் பெரியவங்களுக்கு சேவை செய்யறதே தன் வாழ்க்கையின் லட்சியமா கொண்ட ஒரு மகானும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த லொக்காலிட்டியில நான் பார்த்ததே இல்லையே. உன் ராசி எப்படி, நான் என்ன செய்யட்டும்? குறுக்க பேசிட்டு யாருப்பா அப்பேற்பட்ட மகான்? அதோ அந்த கேரேஜுக்கு போனீங்கன்னா மாணிக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களை கார்லயே கூட்டிட்டு போவார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சும்மா ஏன் அவசரமா பேசிக்கிட்டு போய் என்னன்னு தான் கேட்டு பாப்போமே. சார் நாங்களும் வரோம் சார். நீங்களும் வாங்கம்மா. நோ நோ, அவர் பெருசுங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாரு, சிறுசுங்களை அலோவ் பண்ண மாட்டார். எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்கம்மா. வாங்க.